வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது RPF போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே RRB தேர்வு, அதாவது தற்போது வெளியாகியுள்ள ALP மற்றும் இனிமேல் வரப்போகிற டெக்னீஷியன் தேர்வு மற்றும் RRB JE NTPC தேர்வு மற்றும் கடைசியாக வரவுள்ள குரூப் டி தேர்வு, அதாவது மத்திய அரசின் இந்த ரயில்வே போட்டித் தேர்வில் RRB எக்ஸாமை நீங்கள் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறலாம். அதற்கு NCERT என்று சொல்லப்படும் CBSE பேட்டர்னில் நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸு படிக்கக்கூடிய NCERT CBSE பேட்டர்னில் தமிழில் ஃபாலோ பண்ணி படித்தால் வெற்றி பெறலாம். இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கிறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் NCERT அப்ஜெக்டிவ் தமிழ் புக்கோட வால்யூம் 1 புக்கு. ஸோ வால்யூம் 1 புக் என்பது ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அது கேள்விகள் எண்ணிக்கையில் ஏறத்தாழ ஒரு 9000 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல், அதுதான் அதை பற்றி கிளாஸ் பார்க்க போகிறோம். RRB ALP எக்ஸாம் எழுத போகிறவங்க என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதில் ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியலில் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் பிசிக்ஸ் இயற்பியல் மற்றும் கெமிஸ்ட்ரி வேதியியல் மற்றும் லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல் எல்லாமே இப்போ நம்ம CBSE பேட்டர்னில் நம்ம NCERT வால்யூம் 1 புக்கில் எடுத்துருக்குது. ஸோ எனவே NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறாங்க. சுபாஷ் ரயில்வே வாட்ஸ்அப் ஸ்டடி குரூப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப்பில் பண்ணால் நீங்கள் இந்த புக்கோட மாடல் காப்பி, அதாவது புக்கோட மாடல் ஃபார்மேட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். இங்கே நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி ஃபுல்லாகவே மல்டிபிள் சாய்ஸ் ஒன் வேர்ட் டைப் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வால்யூம் 1 புக் என்பது மொத்தம் ஏறத்தாழ ஒரு 18 பகுதிகள் கொண்டது. அதில் பகுதி 7 தான் இந்த NCERT ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. அதில் பிசிக்ஸ் இயற்பியலில் பேசிக்ல இருந்து டீப்பாக ஆழமாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்குரிய பதில் சொல்கிறேன். கேள்வியை கவனிச்சு பாருங்க. புக்கை ஆர்டர் பண்ணுறவங்க, புக்கு தேவைப்படுறவங்க உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. ஸோ அப்போ நோட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ பாருங்க 11. கொஸ்டின் நம்பர் 11, புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன், புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? கொஸ்டின் நம்பர் 11க்கு சரியான விட ஆப்ஷன் பி 9.8 மீட்டர்/செகண்ட் பவர் -2, அதாவது 9.8 ms பவர் -2. கொஸ்டின் நம்பர் 11க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க, தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகமாக உள்ள பொருள் எது? ஸோ இங்க ஒரு 4 பொருள் கொடுத்துருக்காங்க. அதுல தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகமாக உள்ள பொருள் எது? ஆப்ஷன் ஏ பாதரசம், ஆப்ஷன் பி கந்தக அமிலம், ஆப்ஷன் சி நைட்ரிக் அமிலம், ஆப்ஷன் டி நீர். கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விட ஆப்ஷன் டி நீர், வாட்டர். ஸோ அதனாலதான் நீருக்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகமாக உள்ள காரணத்தால் மட்டுமே கார்களின் ரேடியேட்டர்ல வாட்டர் நீர் பயன்படுத்துறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விட ஆப்ஷன் டி வாட்டர், நீர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க, எந்த வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும்? அடர்த்தினா டென்சிட்டி. ஸோ நீருக்கு எந்த வெப்பநிலை டெம்பரேச்சர்ல டென்சிட்டி அடர்த்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விட ஆப்ஷன் டி 4 டிகிரி செல்சியஸ்ல. கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க, பதகமாதல் என்பது என்ன? பதகமாதல் என்பது என்ன? கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விட ஆப்ஷன் பி, அதாவது திட நிலையிலிருந்து டைரக்டா வாயு நிலை அடைதல், அதாவது சாலிட்ல இருந்து கேஸா மாறுறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விட ஆப்ஷன் பி, திட நிலையிலிருந்து வாயு நிலையை அடைதல். ஸோ பதகமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் கற்பூரம், சூடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க, சூரியனின் வெப்ப ஆற்றல் எப்படி பரவுகிறது? சூரியனின் அந்த ஹீட் எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எப்படி பரவுகிறது? ஆப்ஷன் ஏ கடத்துதல், ஆப்ஷன் பி உட்கவருதல், ஆப்ஷன் சி பரிமாறுதல், ஆப்ஷன் டி வெப்ப கதிர்வீசல். கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் டி வெப்ப கதிர்வீசல், அதாவது ஹீட் ரேடியேஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க, செவியினர் ஒளியின் அதிர்வெண் என்ன? செவியினர் ஒளியின் அதிர்வெண் என்ன? அதாவது மனிதனுடைய காதுகளால் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண் அந்த வரம்பு என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் பி 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோஹெர்ட்ஸ், அதாவது 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை
அதிர்வெண் கொண்ட ஒலியை மட்டுமே மனிதனுடைய காதுகளால் கேட்க முடியும். கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. மீயொலியின் அதிர்வெண் என்ன? மீயொலினா அதுக்கு இன்னொரு பேரு அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீயொலி அப்படின்னா அல்ட்ரா சவுண்ட். ஸோ மீயொலியின் அதிர்வெண் என்ன? கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான விட ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான விட ஆப்ஷன் சி 20 கிலோஹெர்ட்ஸுக்கு மேல். நல்லா பாருங்க, ஆப்ஷன் சி 20 கிலோஹெர்ட்ஸுக்கு மேல் அதிர்வெண் கொண்ட ஒலிதான் மீயொலி, அல்ட்ரா சவுண்ட் எனப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. மீயொலியை உணரக்கூடிய பறவை எது? ஆப்ஷன் ஏ வவ்வால், ஆப்ஷன் பி புறா, ஆப்ஷன் சி மயில், ஆப்ஷன் டி ஆந்தை. கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ வவ்வால். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. 19 சோனார் என்பதன் விரிவாக்கம் ரொம்ப முக்கியமானது. SONAR. சோனார் என்பதன் விரிவாக்கம் என்ன? சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் பி சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார் என்பதன் விரிவாக்கம் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. 20 கொஸ்டின் நம்பர் 20 சோனார் கருவி செயல்படும் தத்துவம். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சோனார் டிவைஸ். ஸோ சோனார் கருவி செயல்படும் தத்துவம் என்ன? கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட ஆப்ஷன் பி ஒலி எதிரொலிப்பு. ஒலி எதிரொலிப்பு. இங்கு ஒலி என்பது சவுண்டை குறிக்கும். ஒலி எதிரொலிப்பு. இதெல்லாம் முக்கியமானது. இப்படி வரிசையா கொஸ்டின் போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி கடைசியா இந்த மாதிரி கீ ஆன்சர். ஸோ இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு பின்னாடி ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இப்படி கீ ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக உங்களுக்கு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ புக்கு தேவைப்படுறவங்க, தகவல் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க. இதுபோல் கிளாஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.